Hello friends, welcome back to our channel. நீங்க நான் பார்க்க போற வீடியோ பார்த்தா Portronics பிராண்ட்ல இருந்து Modesk யுனிவர்சல் மொபைல் ஸ்டாண்ட் இது வாங்கி கிட்டத்தட்ட நான் ஒரு மாசம் ஆச்சு. இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்ப்போம். ஸோ ஒரு மாசம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் என்ன ப்ரைஸ்க்கு வந்து வாங்கினேன் அண்ட் நீங்கள் என்ன ப்ரைஸ் நான் வாங்கலாம் அண்ட் என்னென்ன யூசேஜ்க்கெலாம் நான் யூஸ் பண்ணுவேன் அண்ட் அப்படி வாங்குறதா நீங்கள் என்னென்ன யூசேஜ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம் அண்ட் எங்கே பை பண்ணி வாங்கினேன் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோ வந்து பார்ப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மஸ்ட்டில் இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த யூனிவர்சல் மொபைல் ஸ்டாண்டை வந்து நான் எங்கே வந்து பை பண்ணி வாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் ப்ளஸ் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அதில் யூஸ் பண்ணி வாங்கினால எனக்கு டெலிவரி சார்ஜ் வந்து இல்லை. ஸோ நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன்னா கிட்டத்தட்ட 129 ரூபாய்க்கு இந்த யூனிவர்சல் மொபைல் ஸ்டாண்ட் வந்து வாங்கினேன். நீங்கள் வாங்கணும்னா 120, 119, 100 ரூபாய்க்குள்ளே வந்து இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆஃபர் வந்து போக போகுது. 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நினைக்கிறேன். அந்த டைமில் ஆஃபர் வந்து போக போகுது. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாங்கணுங்க சமயத்தில் அண்டர் 100 ருபீஸ் அல்லது 110 இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி வாங்க. 130, 140, 150 வந்து போனீங்கன்னா வாங்க வேண்டாம். ஷாப் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் மொபைல் ஸ்டாண்ட் கூட வாங்கிக்கலாம். ஸோ அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா அந்த 150 நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது வாங்கும்போது எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ் 50 ருபீஸ் ஆர் 45 ருபீஸ் ஆட் ஆகும்போது உங்களுக்கு 200 வரைக்கும் வந்து ஆகும். ஸோ அதுக்கு வந்து இது ஒர்த் இல்லை. நீங்கள் ரீட்டைல் ஷாப்பில் வந்து வாங்க அல்லது நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்க, ஒரு 500 ருபீஸ்க்கு மேலே வந்து வாங்குறீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை அதில் ஜாயின் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது இது மணி சேவ். ஒரு 120, 110, 100 ரூபாக்குள்ள 129, அதாவது நான் டெலிவரி சார்ஜ் இல்லாத வாங்கினா நான் இது வாங்கிட்டேன். டெலிவரி சார்ஜ் வந்து போட்டிருந்தாங்க. ப்ளஸ் மெம்பர்ஷிப் யாரும் யூஸ் பண்ணல, நான் வாங்கணும் பட்சத்தில் நான் இதை வாங்கியிருக்க மாட்டேன். கிட்டத்தட்ட 170, 180ங்கனால வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ இது வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. எவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து வாங்கலாம், ஆஃபரில் போயிட்டு இருக்கும்போது செக் பண்ணி வந்து பாருங்கள். இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ டெலிவரி சார்ஜ் கொடுத்து வாங்க வேண்டாம். அப்படியே வாங்கணும்னா நீங்கள் ரீட்டைல் ஷாப்பில் இருந்து கேளுங்க. ஸோ கேட்டுட்டு அங்கே பை பண்ணி வாங்கினாலும் பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதோட அன்பாக்சிங் உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், நான் என்ன ஃபீச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன், இதை பற்றி டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். பாக்ஸ் பொறுத்தளவுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது Modesk யூனிவர்சல் மொபைல் ஸ்டாண்ட், ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் போட்ரானிக்ஸோட லோகோ கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்க்கும்போது சேம் அதே இமேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்க்கும்போது அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க. 180 டிகிரி வியூஸ் வந்து வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சைடில் உட்காந்தாலும் 180 டிகிரி வரைக்கும் அது வியூ இருக்கும். அண்ட் மெட்டல் பாடி அண்ட் நெக்ஸ்ட் ஆன்டி ஸ்கிட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்மூத் எட்ஜ் அண்ட் வைட் கம்பேட்டபிலிட்டி அண்ட் லைட் வெயிட், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அண்ட் பர்ஃபெக்ட் ஃபார் வாட்சிங் வீடியோஸ், வியூங் ஃபோட்டோஸ், காலிங், ரீடிங் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாமே அவங்க ஃபீச்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடில் வந்து பார்க்கும்போது போட்ரானிக்ஸ் பேண்ட் அண்ட் பிராண்ட் நேம், மாடல் ஐடி, கலர் அண்ட் ஜென்ரிக் நேம் அண்ட் எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது அவ்வளோ ப்ரைஸ் வந்து கிடையாது, நான் ஏற்கனவே ப்ரைஸ் வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் பாக்ஸ்க்குள்ளே ஓப்பன் பண்ணும்போது நமக்கு கவரில் இந்த அலுமினியம் ஸ்டாண்ட் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இல்லைன்னு எனக்கு பார்க்கும்போது சின்னதாக ஒரு கார்டு இருந்துச்சு போட்ரானிக்ஸ் பிராண்ட்ல இருந்து. இதுதான் இந்த மோடஸ்கோட யூனிவர்சல் மொபைல் ஸ்டாண்ட். ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு சொல்லி தெரியல. அண்ட் இதில் வந்து பார்க்கும்போது போட்ரானிக்ஸ் பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இதில் உள்ளே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா பின்னாடியும் கீழே எப்படி கொடுத்துருக்காங்க. இது கொடுத்ததுனால நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்க்லேயே வைக்கும்போது வந்து இது அலுமினியம் தான், கண்டிப்பாக அலுமினியம் தான், பிளாஸ்டிக் கிடையாது, அலுமினியம் தான். ஸோ நம்ம ஏதாவது நம்ம இழுக்கும்போது ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி அதே மாதிரி கொடுத்துருக்காங்க என்னன்னா மொபைல் ஆர் நீங்கள் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அலுமினியம் மெட்டல் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சேஃப்டி இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேயும் கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பின்னாடியும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹோல் எதுக்குன்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அல்லது ரீடிங் படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண வேணாம். ஸோ அது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போடணும் இதில் சார்ஜ் போட்டு வந்து போய்க்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சார்ஜ் கம்ப்ளீட் ஆனோன்னா நீங்கள் ஏதாவது நான் வந்து மேட்ச் பார்க்குறதுக்கு அண்ட் ஏதாவது ஒரு மூவி பார்க்குறதுக்கு, ஏதாவது வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு, எடிட்டிங் பண்ணிட்டு ஏதாவது வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல மொபைல் வந்து நிற்கும் போது டக்குன்னு கீழே விழுகுது. ஸோ என்னடா இப்படி கீழே விழுந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டடியாக நிற்க மாட்டேங்குது, ஏதாவது நம்ம வீடியோ வந்து பார்க்கணும், நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்போ எப்படி இருக்குது, ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு, எதாவது கையில் பிடிச்சி பார்க்குறதுக்கு, ஸோ நம்ம இதில் வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம எடிட்டிங் பண்ணுறதுக்கு வேறு வேலையில் வந்து போயிடலாம். அப்படி இருக்க சமயத்தில் இது எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து பை பண்ணி வாங்கினேன். ஸோ இது என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் என்னென்ன டைப் ஆஃப் யூசேஜ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அடிக்கடி வந்து மூவிஸ் வந்து பார்ப்பேன், ஸோ அந்த டேபிளில் உட்காந்துட்டே மூவிஸ் வந்து பார்ப்பேன். அண்ட் படுத்துட்டே பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்க் ஆகாது. டேபிளில் உட்காந்துட்டு இருப்பேன், ஸோ எடிட்டிங் பண்ணிருப்பேன், அதாவது ஒர்க்கிங் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ ஏதாவது வீடியோஸோ இல்லை ஆர்டிக்கலோ படிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து பை பண்ணி வாங்குங்க. மற்றபடி பை பண்ணி வாங்க வேண்டாம். அலுமினியங்கிறதுனால லைட் வெயிட் தான் சொல்லியிருக்காங்க. பட் நான் மேலேருந்து ஃபோர்ஸில் கீழே விழும்போது கண்டிப்பாக வந்து அடிப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்து பத்திரமா வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ 2-3 தடவை நானே வந்து கீழே போட்டேன் அண்ட் எந்த ஒரு ஆபத்தும் இதுக்கு வரல, எனக்கும் வரல.
ஸோ நீங்கள் பை பண்ணி வாங்கினா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பை பண்ணி வாங்கினேன். அண்ட் நீங்கள் அமேசான்லேயும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வாங்கும்போது 129, இப்போ செக் பண்ணி பார்த்தேன் 144 ரூபா வந்து போட்டிருக்கு. வெயிட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீக்கில் ஏதோ ஒரு ஆஃபர் வந்து வருது. அப்போ வந்து இந்த மொபைல் ஸ்டாண்டை வந்து பை பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான். ரொம்ப ஒரு மாதம் ஆச்சு. சரி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருவோமே, அவங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். இல்லாமல் தான் வந்து மேக் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு மாதம் ஆச்சு. கிட்டத்தட்ட அக்டோபர் 25 தான் வந்து வாங்கினேன். இப்போ நீங்களே வந்து பார்ப்பீங்க ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஒரு மேக் பண்ணி வீடியோ போட்டுருவேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பஸ்ஸில் இது வரைக்கும் தொடர்ந்து வச்சு வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி வாட்ச் பண்ணியிருந்தா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோ பற்றின கருத்துக்களை பிடிச்சிருச்சா பிடிக்கலையா எதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை திருத்திக்கிறதுக்கு ரொம்பவே விருப்பப்படுறேன். அண்ட் நம்ம சேனலை பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.